செபி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டர். ஃபஸ்ட்டு விஷயம், அடுத்த 2030க்குள்ளே இவங்க என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்காக இல்லை அடுத்த டெவலப்மெண்ட்கான சேஞ்சஸ் 5 பில்லர்ஸ் அப்படின்னு ஒன்று இவங்க கொடுத்துருக்குறாங்க. செபியோட சேர்மனோட ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 5 விஷயங்கள்லாம் என்ன 2030க்குள்ளே என்னென்னலாம் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 2020 கோவிட் பேண்டமிக் அப்புறம் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் வந்து செபியோட ரெகுலேஷன்ஸில் நம்ம பார்த்தோம். லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. வீக்லி ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் அலோவ் பண்ணுறது. கேலண்டர் ஸ்ப்ரெட் ரிமூவ் பண்ணது. இதை தாண்டி அல்கோ ட்ரேடிங் லான்ச் பண்ணியிருக்கிறது. இதெல்லாமே அடுத்தடுத்து மேஜராக இவங்க கொடுத்துருக்கிற சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2030க்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க? ஃபஸ்ட்டு விஷயம் டெக்னாலஜி அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு டெக்னாலஜி ட்ரிவனாக தான் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் தான் ஈவன் ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் வந்துடுச்சு. ஸோ அப்போ என்னென்னா இந்த சைபர் செக்யூரிட்டியும் த்ரெட்டனிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் தான் செபி இந்த அடுத்த 2030க்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது டெக்னாலஜின்னு வரும்போது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அல்காரிதம். இந்த ரெண்டும் தான் வந்து ஒரு மேஜர் ஃபோக்கஸ். இதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அகெயின் இதுக்கான அடுத்த ஸ்டெப் டிரான்ஸ்பரன்சியை இன்வெஸ்டர்ஸ்டையும் ட்ரேடர்ஸ்டையும் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றதுக்கான ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த டெக்னாலஜியில் அல்கோவும் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கும் ஏன் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த 2 விஷயமும் பார்த்திங்கன்னா எமோஷன் ஃப்ரீ ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு. ரெண்டாவது ஆல்ரெடி ஓவர் 90% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் ஆகிறது இன்னொரு காரணம். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அல்காரிதமிக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கும் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது செபியோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்க்க முடியுது. கவர்னன்ஸ் அக்கௌண்டபிலிட்டி ரெண்டாவது. இதில் வந்து என்னென்னா ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா அது செபியோட ரெகுலேஷன்ஸ் கீழே அந்த கம்பெனி வருது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, செபி இப்போது ஷேர் ஹோல்டரோட அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு டைரக்டரும் பர்மனன்ட் போர்டில் இருக்க முடியாது. ஸோ இப்போ என்னென்னா மேண்டேட்ரி போர்டோட அப்ரூவல், ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் போர்டில் ரீடைன் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. கீமேன் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ப்ராடக்ட் இன்னோவேஷன். என்னென்ன ப்ராடக்ட் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க? மியூச்சுவல் ஃபண்ட் லைட் அப்படின்ற ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறதா கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே இவங்களோட கோல் வந்து 2030க்குள்ளே. ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி எஸ்ஐஎஃப் அப்படின்ற ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதை ரோல் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சோட்டி எஸ்ஐபி எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு ஸ்டெப்பும் கொடுத்துருக்குறாங்க. சோட்டி எஸ்ஐபின்றது ரொம்ப ஸ்மால் ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணுன்றது தான் இவங்களோட அப்ஜெக்டிவாக இதில் இருந்து பார்க்க முடியுது. அடுத்தது பாண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டிக் சைஸ் வந்து ப்ரைவேட் பிளேஸ்டு பாண்ட்ஸில் வந்து 10,000ஆகவும், இல்லை இன்னொன்று ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் அந்த டிக் சைஸை குறைக்கிறதுக்கான ஸ்டெப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாண்ட் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேஷன் ஆல்ரெடி லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். ஸோ இதில் வந்து அடுத்த ரீஸ்ட்ரக்சரிங் செபியோட ஃபோக்கஸ் இந்த 2030க்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஐபிஓ லிஸ்டிங் வந்து T+3 லிஸ்டிங் டைம்லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இஷ்யூ முடிஞ்சு அடுத்த 3வது நாள் லிஸ்டிங் ஆகணுன்ற அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டாவது ரைட்ஸ் இஷ்யூவோட டைம்லைன் வந்து 23 நாளாக குறைக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே ஃபியூச்சர் இவங்களோட கோல் செட்டிங்காக பார்க்க முடியுது. புரோக்கருக்கான செப்பரேட் பிளாட்ஃபார்ம் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கான காமன் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கான புரோக்கர்ஸ்க்கான செப்பரேட் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ண போகிறதாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே செபியோட இப்போது இவங்க 2030க்குள்ளே என்னென்ன பிளான் என்னென்ன விஷன் வச்சுருக்கிறாங்கன்றதை பார்த்தோம். மேபி டைம் டு டைம் சிச்சுவேஷனில் அது பேஸ்ட் ஆன் தட் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சில பாலிசி சேஞ்சஸ் செபி எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் நீங்கள் டைம் டு டைம் ரிசீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.